வணக்கம். இன்று நாம் உயிர் வாழ்வதற்கும் உடல் ஒத்துழைப்பதற்கும் அத்தியாவசியமான உணவு, செரிமானம் ஏற்படாமல் ஏற்படுகிற கோளாறுகள் ஏன் என்பதை பற்றி பார்க்கலாம். பசிக்கும் போது சாப்பிட வேண்டும் என்பதை தான் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். நன்றாக பசித்தவுடன் சாப்பிட்டால் அந்த உணவு எளிதாக ஜீரணமாகி இரத்தோட்டத்தில் கலந்து நமக்கு சக்திமயமாகிறது. அப்படி இல்லாமல் சாப்பிடுகிற உணவு இரைப்பையில் சுமார் 1½ மணி நேரத்தில் ஜீரணமாக வேண்டுமென்றால் அது 2½ மணி நேரமாக நேரத்தை அதிகமாக்கி கொள்ளுகிறது. அப்படி நேரத்தை அதிகமாக்குகிற போது அதை நாம் அஜீரண கோளாறு என்றும் சொல்லிக்கொள்ளலாம். இரைப்பையில் உருவான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், அதிலிருந்து வெளிப்படுகிற குளோரின் மற்றும் சுரக்கிற எரிப்சின், ட்ரிப்சின், அமிலேஸ், லைப்பேஸ் இப்படி பலவிதமான என்சைம்கள் இவற்றினால் ஏற்படுகிற வாயுக்கள் வெளியேறாமல் நீண்ட நேரம் உணவு இரைப்பையில் இருக்கும்போது இரைப்பையும் சேர்த்து அளவில் பெரிதாக்குகிறது, ஊதி போக வைக்கிறது அல்லது பெருக்க வைக்கிறது. இப்படி ஏற்படுகிற போது நமக்கு தொண்டையில் வந்து அடைப்பது போன்ற உணர்வும் அல்லது லேசான எரிச்சலும், மூச்சு வாங்குதல், பக்கங்களில் இருக்கிற இரு பக்கங்களிலும் இருக்கிற நுரையீரல் கதுப்புகளையும் அந்த அளவில் பெரிதாகும் இரைப்பை அழுத்துகிறது, கல்லீரலை அழுத்துகிறது, இதயத்தை அழுத்துகிறது. இந்த அழுத்தங்களை அந்த உறுப்புகள் செயற்கையாக தாங்க வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் சிலருக்கு, வெகு சிலருக்கு இரைப்பையில் நீண்ட நேரம் உணவு தங்கி உப்பிக்கொண்டே போவதன் மூலமாக இதயம் ஏற்கனவே பலம் குறைவாக இருந்திருந்தால் அவர்களுக்கு மரணமும் சம்பவித்து விடுகிறது. இவற்றையெல்லாம் தடுக்கும் வழிமுறைகள் நம் கையில், அவரவர் கையில் இருக்கிறது. பசி எடுக்கிற போது கொஞ்சம் நன்றாக பசித்த பிறகு உணவை பொறுமையாக மென்று சாப்பிடுவதன் மூலமாக சீரணத்தை துரிதப்படுத்தலாம், அஜீரணத்தை தவிர்க்கலாம். அடுத்தது, நாம் முதல் வேளை உணவு என்ன, எவ்வளவு சாப்பிட்டு இருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் அடுத்த வேளைக்கு பசி உணர்வு வரும். முதல் நாள் இரவே படுக்கைக்கு போகும்போது சுவையாக இருக்கிறது என்பதற்காகவும் தனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காகவும் அந்த உணவை நிறைய அளவு மீறி சாப்பிடுகிற போது இரவிலேயே, நடு இரவிலேயே கூட ஜீரண கோளாறு ஏற்பட்டு விழிப்பு ஏற்படுவது, மூச்சு திணறுதல், அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவற்றையும் தாண்டி இவையெல்லாம் ஏற்படாமல் விட்டுவிட்டால் காலையில் எழுந்து காலை கடன்கள் முடித்து அதன் பிறகு பசி வருவதில் தாமதம் ஏற்படுகிறது. இப்படி ஒவ்வொரு வேளை உணவும் அளவுக்கு மிகுதியாகி விடுகிற போது அடுத்த வேளை பசியை அது தள்ளி போடுகிறது அல்லது குறைத்து விடுகிறது. எனவே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் என்ற உணர்வு நமக்கு ஏற்படுகிற போது அந்த உணவை அத்தோடு நிறுத்தி கொள்வதன் மூலமாக இந்த அஜீரண கோளாறு, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் தவிர்த்து விடலாம். மேலும் வேறொரு தலைப்பில் பேசும்போது கூட தண்ணீரை பற்றி சொன்னோம். நமக்கு சுரக்கிற செரிமான நீர் நீர்த்து போகாமல் இருப்பதற்கு உணவு அருந்துவதற்கு 1/2 மணி முன்னர், உணவு அருந்தி 1/2 மணி பின்னர் தண்ணீரை நிறைய பருகலாம். இடைப்பட்ட நேரங்களில் தேவைப்பட்டால் உணவு உண்ணும்போது சில மிடர்களை மட்டும் விழுங்கிக் கொள்வது நம் ஜீரணத்தை குறைபாடு இல்லாமல் வளப்படுத்த உதவும். மேலும் நம் உணவில் கொஞ்சமாவது காரம் இருக்க வேண்டும். அதிகமான காரம் இருக்கக்கூடாது. அதிகாரம் கூடாது என்று நினைக்கிறோம், அதிக காரமும் கூடாது. அப்படி இருந்தால் இரைப்பை புண்ணாக்கும், மூலம் எனப்படும் நோய் ஏற்படும், கோபம் ஏற்படும், இரத்தத்தில் கொதிப்பு ஏற்படும். இவற்றை தவிர்க்க மிதமான காரம் வேண்டும். அந்த கார உணர்வு, கார சுவைதான் உமிழ்நீரை சுரக்க வைப்பதாக இருக்கிறது. இனிப்பும் கூட உமிழ்நீரை சுரக்க வைத்தாலும் செரிக்கிற தன்மையை அதிகமாக உருவாக்குகிறது காரம் சாப்பிட்டு அதன் மூலம் சுரக்கிற உமிழ்நீரில் அதிகமாக இருக்கிறது. ஆகவே மிளகு, மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இப்படி காரத்தன்மை உள்ள பொருட்களில் எல்லாவற்றையும் ஒரே உணவில் சேர்த்து விடாமல் தேவையான அளவிற்கு மிக மிக குறைவாக சேர்த்துக்கொள்வது அல்லது தேவையான அளவிற்கு சேர்த்துக்கொள்வதன் மூலம்
நம் சீரண சக்தியை அதிகமாக்கலாம், அஜீரணத்தை அகற்றிவிடலாம். இன்னும் சிலர் எனக்கு வாயு உருவாகிறது, கேஸ் போகிறது, ஏப்பம் வருகிறது என்றெல்லாம் அடிக்கடி சொல்லுகிறார்கள். அப்படி ஏப்பம் வருவதும் கேஸ் பிரிவதும் அளவாக இருந்தால் நம் இரைப்பைக்கும் குடலுக்கும் மற்றும் உள்ளுறுப்புகளுக்கும் பாதிப்பு ஏற்படாது. திசுக்களின் இணைப்புகளில் வாயுக்கள் தேங்கி நமக்கு வலிகளை உருவாக்காது. அப்படி இல்லாமல் கொஞ்சம் கூட ஏப்பமும் வருவதில்லை, கேஸும் பிரிவதில்லை என்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதுவே சிலர் சாப்பிட்டு முடித்தவுடன் அரை மணி நேரம் ஏப்பம் விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலை கவனிக்கப்பட வேண்டியது. அதற்கு காரணம் அவர்கள் மெல்லாமல் நிறைய உணவை உண்டு விடுகிறது. அடுத்தது தண்ணீரை குடித்தால் நிறைய சாப்பிட முடியாது என்பதற்காக தண்ணீரையே குடிக்காமலும் இருப்பது. இந்த இரண்டுமே அவர்களுக்கு இந்த சிரமத்தை ஏற்படுத்தும். அப்போது உள்ளே உருவான காற்று வேறு வழி இல்லாமல் அமிலம் அதிகமாக சுரக்கும். நாம் மிகுதியாக உண்ணும்போது அதை ஜீரணப்படுத்துவதற்கு இரைப்பை அதிகப்படியான அமிலங்களை சுரக்கிறது. காரத்தன்மையும் கூடுகிறது. இவை கூட 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 அங்கே வாயு அதிகமாக உற்பத்தியாகிறது. அந்த அபரிமிதமான வாயு தொடர்ச்சியாக ஏப்பமாக வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. ஆக அந்த தொடர் ஏப்பத்தை தவிர்ப்பதற்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் என்ற உணர்வு வருகிற போது நிறுத்தி விடுவது சரியான அளவாக இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேளையும் மாறுபடும். அவர்களுடைய உழைப்பு, முதல் வேளை உணவு, இதை பொறுத்து இது மாறும். நிரந்தரமாக ஒரு அளவு உணவையும் பசிக்கிற நேரத்தையும் கொண்டு வர முடியாது. அது அவரவருடைய உழைப்பின் தன்மை, நீண்ட நேரம் உழைப்பது அல்லது குறைவான நேரம் உழைப்பது, சக்தியான உணவை சாப்பிடுவது, பழங்கள், காய்கறிகள், கீரைகள் நிறைய சாப்பிடுகிறவர்களுக்கு சோர்வு குறைவாக இருக்கும், உழைக்கிற திறன் கூடுதலாக இருக்கும், தொப்பை வருவதும் தவிர்க்கப்பட்டுவிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஏப்பம் போன்ற கேஸ் போவது போன்ற செயல்கள் அளவாக இருக்குமே ஒழிய அபரிமிதமாக இருக்காது. அஜீரணத்தை தவிர்க்க பசிக்கிற போது சாப்பிடுவது அல்லது பசி இருந்து சாப்பிட்டாலும் இல்லாமல் சாப்பிட்டாலும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் என்ற உணர்வு வரும்போது நிறுத்தி விடுவதன் மூலம் இவற்றை தவிர்த்து கொள்ளலாம். தண்ணீரை சாப்பிடுகிற போது குறைவாக குடிப்பதன் மூலமாகவும் இதை தவிர்த்து கொள்ளலாம்.